ஹalleluya. மகிமையானவரே, மகிமையானவரே, மகத்துவமே, மகத்துவமான ராஜாவே, எங்கள் நீதியின் தேவனே, எங்கள் கண்மலையான கிறிஸ்துவே, நல்ல தேவனே, ஆண்டவரே, இந்த காலைவேளை நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. தொடக்கத்திலிருந்து முடிகிற நேரம் வரைக்கும் நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, காலங்கி தாவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போ, இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது, சொல்லுங்க பார்க்கலாம், நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை காலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை காலங்கி தவிக்காதே. சொல்லுங்க பார்க்கலாம், இந்த கால வேளையில அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் காயும் கைவிட்டாலும், சொல்லுங்க பார்க்கலாம், அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை
அவரே நம்மை ஆதரிப்பார். அதிசயங்கள் செய்கிறவர் அவரே நம்மை அதிசயம் செய்வார். ஓ, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்னை பலப்படுத்தும் தேவன் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை கட்டுவிப்பார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை கட்டுவிப்பார். என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். சொல்லுவீங்களா? என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன், அவர் பலம் ஒன்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்பச் செய்வார். பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்பச் செய்வார். என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் சொல்லுங்க, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன். சொல்லுவீங்களா? என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை கட்டுவிப்பார். அந்த வார்த்தை சொல்லுங்க. சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். சொல்லுங்க. என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா,
நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர் பலத்தால். அந்த வார்த்தையை சொல்லுங்க. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் ஒன்றும் குறையவே இல்லை. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறாரு. அவர் பலன் ஒன்றுமே எனக்காக குறையவே இல்லை. என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் ஒன்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் ஒன்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்பச் செய்தார். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை. இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். பலத்தாலும் பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்பச் செய்தார். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்பச் செய்தார். இருக்கிற இடத்துல கைகளை தட்டி, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, என் தேவனாலே எல்லாம் ஆகும். எல்லாமாகுமே. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனே, எல்லாமாகும். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்பச் செய்தார். என்னால் ஒன்றும் கூடாதென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்யவல்லவர். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வார
வரவழைப்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். தேவ சமூகத்தில் உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று உம்மை நான் நம்பியுள்ளே. உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளே. உம்மை நம்பி இருக்கிறப்பா, தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு விடாது, ஒரு நன்மையும் குறைவு விடாது, ஒரு நன்மையும் குறைவு விடாது, ஒரு நன்மையும் குறைவு விடாது. சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக யாவையும் செய்பவர், செய்து முடிப்பவரே, என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், இறக்கி வைத்தேன், இறக்கி வைத்தேன், இறக்கி வைத்தேன். சொல்லுங்க. யெசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. யெசையா உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மோடு கூட நடந்திடுவேனே, உயிரோடு வாழும் நாட்கள். கலங்காமல் காத்தீரையா, கால்
இடராம் கண் கலங்காமல் காத்தீரையா, இடராமல் விடுவித்தீர். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேனே. உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட சொல்லுங்க நடந்திடுவேனே. கலங்காமல் காத்தி தேவன் நம்மை காத்து வசனம் சொல்லுது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லையே, தூங்குவதும் இல்லையே, தூங்குவதும் இல்லையே, தூங்குவதும் இல்லையே, தூங்குவதும் இல்லையே, தூங்குவதும் இல்லையே. தூங்குவதில்லையே, தூங்குவதில்லையே. தேவ சமூகத்தில் நாம் இருக்கோம், தேவனோடு இருக்கிறோம், தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். தேவனோடு இருக்கிறோம். தேவன் நம்மை நடத்துகிறாரு, தேவன் நம்மை நடத்துகிறாரு, தேவன் நம்மை நடத்துகிறார், தேவன் நம்மை நடத்துகிறார். இந்த 21 நாள் ஜெபத்தில் அவர் நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். இம்மட்டும் எங்களை நடத்தின தேவனே, இனிமேலும் எங்களை நடத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அருமையான இந்த டே 4 4வது நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 3 நாட்கள் கர்த்தர் நம்மை இந்த 21 நாள் ஜெபத்தில் நடத்தி வருகிறார். இந்த 4வது நாளிலையும் தேவனை துதித்து ஆராதிக்க முடியாத கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நேரத்தில் நம்மளுடைய வார்த்தையை சிறிது நேரம் தியானிக்க போகிறோம். நமக்கு தெரியும், இந்த 21 நாள் ஜெபத்தினுடைய சாராம்சம், தீம் என்னவென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் குறித்து நம்ம தியானிச்சிட்ருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இன்றைக்கும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம்.
எரேமியா 1ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஜெரமியா சாப்டர் 1 verse 17, 18, 19. ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலகம் பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிரான நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த 4வது நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை இதுதான். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நம்ம சரியாக கர்த்தருடைய துணையோடு நம்ம லீட் பண்ணோம்னு வைங்களேன், அநேக போராட்டங்கள் நமக்கு விரோதமாக எழும்பும், அநேக பிரச்சனைகள் நமக்கு விரோதமாக எழும்பும், அநேக இடுக்கமான நிலைகள் நமக்கு விரோதமாக வரும், அநேக மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள், அநேக சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சரியான பாதையிலே ஓட வேண்டும் என்று விரும்பும் பொழுது அநேக போராட்டங்கள் நமக்கு வரும், நிச்சயமாக வரும். கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர்கள் முகத்துக்கு முன்பதாக நீ பயப்படாமல் தைரியமாக இரு. நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. நீ செய்ய வேண்டிய வேலையை நீ சரியாக செய். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அநேக போராட்டங்கள் வரலாம், ஆனால் அவைகளை நீ மேற்கொள்வதற்கு அநேக போராட்டங்கள் வந்தாலும் நீ அவைகளை பார்த்து பயப்படாதே, அஞ்சாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக நேரம் இந்த பயம், ஃபியர் நமக்கு அதிகமாக வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இது நடந்துருமோ, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து விடுமோ, நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்களே. அநேக போராட்டங்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள் வருகிறது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உன்னை நான் இன்றைய தினம் எப்படி மாற்ற போகிறேன்? அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்குமா மாத்துறேன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையை இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ஆண்டவர் இன்றைய தினம் அரணிப்பான பட்டணம் போல, ஆண்டவர் இரும்பு தூணை போல, வெண்கல அலங்கம் போல ஆண்டவர் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ராமேன் சொல்லுங்களேன். உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். உங்களுக்கு விரோதமாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஸ்டேபிளாக நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யுத்தம் உங்களுக்கு நேராக வரும். ஒரு விஷயத்தை நன்றாக கவனிங்க. உலக பிரகாரமாக வாழுகிறது ஸோ ஈஸி. எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். ஜனங்களும் அதை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது ஒரு பெரிய காரியமாக தெரியாது. அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாதர். அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நடக்கும் பொழுது நீங்கள் யார் நான் யாருன்னு தெரியாமல் உலகத்தோடு உலகமாக நம்ம இருப்போம். அதனால் ஸோ பீப்புள் ஆர் நாட் ஐடென்டிஃபை அஸ். நம்மளை அவங்க கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கும். ஏன்னா we are mingle with world. ஆனால் இதுவே நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் நிற்கும் பொழுது தான்,
ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீங்கள் நிற்கும் பொழுது தான் நீங்கள் எப்படி தெரிவிங்கன்னா தனித்துவமாக தெரிய ஆரம்பிப்பீங்க. தனித்துவமாக தெரிய ஆரம்பிக்கும் பொழுது தான் போராட்டங்களும் பிரச்சனைகளும் யுத்தங்களும் வரும். இவன் இதுக்கு வரமாட்டேங்கிறான், இந்த குடும்பம் இதுக்கு வரமாட்டேங்குது, நாங்கள் இன்றைக்கு இதை வச்சுருக்கிறோம் ஆனால் இவங்க வரமாட்டேங்கிறாங்க, ஏன் ஞாயிற்றுக்கிழமை இதை வச்சா வரமாட்டிங்களா, இதை செய்ய மாட்டிங்களா, ஏன் ஜெப நாளில் வந்தால் என்ன, இப்படியெல்லாம் அநேக கேள்விகள் எழும்புகிறது. அநேக காரியம் சபையிலே நடக்கிறது. அநேக விசுவாச குடும்பங்களுக்கும் இது நேரிடுகிறது. எல்லா விதமான போராட்டங்களையும் மேற்கொண்டு தான் அநேகர் இதை மேற்கொண்டு அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராடி ஓடிட்டுருக்கிறாங்க. சிலர் இதை ஸ்ட்ரென்த்தனாக அவங்களால நிற்க முடியாமல் தான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகி அவங்க அன்ஸ்டேபிள் ஆகி, வசனம் சொல்லுது, கர்த்தர் தெளிவாக சொல்கிற, வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் அப்படின்னு. ஆனால் சில நேரத்தில் இந்த உலகம் நம்மளை இழுக்கிறபடினால வலதுபுறமும் இடதுபுறமும் இழுக்கப்படுகிற ஒரு நிலை. இந்த 21 நாள் ஜபத்தினுடைய தீமே அதுதான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும். உலகம் நம்மை இழுக்கிறது, சூழ்நிலைகள் நம்மை இழுக்கிறது, நண்பர்கள் நம்மை இழுக்கிறார்கள், உறவினர்கள் நம்மை இழுக்கிறார்கள், ஃபங்க்ஷன்ஸ் நம்மை இழுக்கிறது. இதில் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலை தரம் என்னவென்று அங்கே நிதானிக்கப்படுகிறது. யாரால? கர்த்தரால், மனிதரால் அல்ல. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, ஒன்றை நான் இன்றைய தினம் அரணிப்பான பட்டணம் போல் ஷீல்டாக்கிடுவார். அடுத்தது இரும்பு தூணாக மாற்றிடுறேங்கிறாரு. அடுத்தது வெண்கலம் போல, வெண்கலத்தின் அலங்கம், வெண்கல அலங்கம் போலவும் உன்னை மாக்குறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் வசனத்தை, அடுத்த வசனத்தை கவனிங்க, 19, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். இவ்வளவும் செஞ்சதுக்கப்புறம், ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கப்புறமும் என்ன வருது? யுத்தம் வருகிறது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை நன்றாக கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இவ்வளவும் நீ ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தனாக நிற்பப்பா. நிற்கும் பொழுது நீ பாதுகாக்கப்படுகிற ஒரு நிலையில் பாதுகாக்கப்படும் பொழுது தான் யுத்தம் வருது, போராட்டம் வருது, நிந்தனைகள் வருகிறது, அவமானம் வருகிறது, எல்லா விதமான சூழ்நிலைகளும் உங்களை நெருக்குகிறது. ஆனால் அடுத்த லைனை நீங்கள் கவனிங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? நிறைய நேரம் அவன் நம்மளை மேற்கொள்வானோ அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு கூட சில நேரத்தில் ஒரு சின்ன பயம் வரலாம். ஒருவேளை அவன் நம்மளை மேற்கொண்டுருவானோ, ஒருவேளை இந்த சூழ்நிலை நம்மளை மேற்கொண்டுருமோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிற, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா! உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனத்தை பார்த்தீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ என்னோடு கூட இருக்கும் பொழுதுப்பா, உன்னை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது. யுத்தங்கள் வரும், போராட்டங்கள் வரும், சூழ்நிலை வரும், ஆனாலும் ஒருவரும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா! மனிதர்கள் இருப்பார்கள், கர்த்தர் ஆயத்தம் பண்ண மனிதர்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜெர்மையா சாப்டர் 15 verse 20 and 21, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்களா? ஹல்லேலூயா! ரிப்பீட்டட்லி, திரும்ப அந்த வார்த்தை வருகிறது. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பு விதிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா! மக்களே, the people of God, தேவ ஜனங்களே, உங்களுக்கு புரிகிறதா? கர்த்தர் சொல்கிறார், அவன் யுத்தம் பண்ணுவான், திரும்பியும் யுத்தம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான், ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாதியா.
அதோடு இல்லை, உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை சால்வேட் பண்ணுறதுக்காக, உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக கர்த்தர் தப்புவிக்கிறதற்காகவே அவர் என்னோடு கூட இருக்கிறார். பாடல் வரிகள் இருக்கிறது, ஏந்தி இடுவார், என்னை தாங்கி இடுவார், இறுதி வர என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. நன்றாங்க கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீ என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது யுத்தம் வரும். ஆனால் யுத்தத்தை ஒருவராலும், உன்மேல் வருகிற யுத்தத்தை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது. இந்த யுத்தம் கர்த்தர் சொல்கிறார், ஒருத்தனும் ஜெயிக்க முடியாது. ரட்சிக்கிறேன், நான் உன்னை அரணான பட்டணம் போல வச்சுருக்கேன், இரும்பு தூணா வச்சுருக்கிறேன், வெண்கலத்தை போல வச்சுருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், தப்புவிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறையா. 21 வசனம், நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து. கவனித்தீர்கள் அந்த வார்த்தையை, பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து. பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து. அப்போ என்ன அர்த்தம்? பொல்லாத மனிதர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், பொல்லாதவர்களின் கைகளுக்கு உன்னை தப்புவிக்கிறேன், உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். பலவந்தம் படுத்துகிறான், ஃபோர்ஸ் பண்ணுறான். இதை நீ செய்யக்கூடாது, இதை நீ பண்ணக்கூடாது, இதை நீ பண்ணி ஆகணும், நீ இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பலவந்தம் பண்ணினவர்களின் கைக்கு மக்களே புரிகிறதா? பலவந்தப்படுத்துகிறான் அப்படின்னு அர்த்தம். ஃபோர்ஸ் பண்ணுறான், ஃபோர்ஸ் பண்ணுறான். அநேகரை பார்க்கிறேன், அநேகர் இப்படிப்பட்ட நிலையிலே, தள்ளப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், இந்த டே 4 4வது நாளில், பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பே. ஹல்லேலூயா. யோசுவா 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜோஷுவா chapter 1 verse 9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நான் உனக்கு சொல்லலையாப்பா, பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். பீப்புள் ஆஃப் காட், தேவ ஜனங்களே, இந்த 4வது நாளில் காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை உயர்த்துங்க. தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துங்க. உங்களை பலவந்தப்படுத்துகிறார்கள், உங்களுக்கு நேராக யுத்தம் பண்ணுகிறார்கள். ஒரு பாடல் வரிகள் இருக்கிறது, பாஸ்டர் லூக்கா சேகரோடது, யுத்தங்களை நடப்பிக்கும் சர்வ வல்ல தேவன் கூர்மையான பட்டயமாய் உன்னை என்றும் மாற்றுவார், கண்மாலையின் வெடிப்பிலே உன்னை மூடுவார், பலவானின் கையில் உள்ள அம்பாய் மாற்றுவார். யுத்தங்களை நடப்பிக்கிற சர்வ வல்ல தேவன். மனிதர்கள் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணாலும் அந்த யுத்தங்கள் வாய்க்காதே போகும். ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சொல்லலையாப்பா, உன் வாழ்க்கையை குறித்து நான் சொல்லவில்லையா, ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃபை குறித்து நான் பேசலையா, சொல்லலையா? நான் எத்தனை முறை உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன், பேசவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிற தேவனாய கர்த்தராக இருக்கிறேன். நிறைய நேரம் சங்கீதம் 129:2 சொல்லப்படுகிறது போல, சங்கீதம் 129:2 சொல்லப்படுகிறது போல, என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும்
என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். நிறையா நேரம் இந்த 129:2 சொல்லப்படுகிறது போல, என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கி. இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரக்கூடாது, இவன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கக்கூடாது. அநேக நேரங்களில் பிசாசு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும் என்று திட்டம் திட்டிக்கொண்டு அலைகிறான். எரேமியால சொல்லப்படுகிறது போல, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னுமே பெயர்சில் அழைத்த தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநேக தரம் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். ஆனால் அடுத்த லைனை கவனிங்க, நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். ஹல்லேலூயா. இந்த 4வது நாளில் கர்த்தர் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வந்தது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக நிந்தனைகள் வந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நிந்தனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், யுத்தங்கள், பலவந்தப்படுத்தினார்கள், ஃபோர்ஸ் பண்ணா, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தவிடுபடியாக்கணும்னு விரும்பினா, பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல விழுங்க வேண்டும் என்று உங்களை வகை தேடி சுற்றி திரிந்தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு கட்டளை இல்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இது இப்போ இல்லைப்பா, நீ சிறு வயது தொடங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்றை அவன் நெருக்கிட்டே தான் இருந்தான். ஆனால் ஒருபோதும் உன்னை மேற்கொள்ள முடியவில்லை, இதுவரை மேற்கொள்ள முடியவில்லை, இனிமேலும் மேற்கொள்ள நான் விடமாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறாருங்க. எங்கே இருந்தாலும் சரி ஒரு ஆமேன் சொல்லுங்கள் சத்தமா. எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆம் என்று சொல்லுங்கள், ஆமேன் என்று சொல்லுங்கள். அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக. எங்களை ஒருபோதும் ஒருத்தரும் பிசாசும் மேற்கொள்ள முடியாது, அதிகாரமில்லை. அந்த வார்த்தையை சொல்லுங்கள். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை மேற்கொள்ள முடியாது. எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொன்னது போல இந்த 21 நாள் ஜபத்தில் இந்த 4வது நாளில் கர்த்தர் எங்களோடு இந்த காலை வேளையில் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒருவரும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள், மேற்கொள்ள முடியவில்லை. என் சிறு வயது தொடங்கி என்னை நெருக்கினார்கள், எப்படியாவது இவனுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். ஆனாலும் மேற்கொள்ள கர்த்தர் விடவில்லை. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க மோசேயை குறித்து. மோசே அந்த நாட்களில் பிறந்த பொழுது அங்கே அவ்வளோதான், அங்கே தவிடுபடி ஆக்கிற இல்லாமல் போக்குறதும் அதுதான் அங்கே சூழ்நிலை. ஆனால் அவங்க அம்மா அந்த மோசேங்கிற குழந்தைய ஒரு நாணலில் வச்சு மூடி அவங்க அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அதை பத்திரமாக பாதுகாத்து அந்த குழந்தையை வளர்த்து அந்த குழந்தை பெரியவனாகி சகலவற்றிலும் தேறினவனாகி, நல்லா கவனிங்க, சிறு வயது தொடங்கி அநேக போராட்டங்கள், அநேக நிந்தனைகள், அநேக காரியங்கள் நெருக்கி. ஆனால் மோசே என்ற மனிதனை குழந்தையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சகலவற்றையும் செய்து தேவனிடத்தில் பேசி பரிந்து பேசி கற்பலைகளை வாங்கி கட்டளைகளை எழுதி சகலவற்றையும் ஆண்டவருடைய மகிமையை பார்த்து, எரிகிற முற்செடி நடுவே தேவனுடைய மகிமையை பார்த்து, தேவ முகத்தின் சாயலை பார்த்து, அக்கினிமயமான காரியங்களை பார்த்து, இவ்வளவற்றையும் செய்த ஒரு மனிதன் சிறு வயதிலே நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் ஒருபோதும் விடவே இல்லை. இன்றைக்கு இந்த காலை வேளை கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார், உங்களிடத்தில் பேசுகிறார், உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படியே, இந்த தீர்க்கதரிசன வார்த்தையின்படியாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகத்துவமான கிரியைகளை, காரியங்களை செய்வாராக.
கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு கர்த்தரோடு ஓடுங்கள், கர்த்தரோடு நடங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் கையில் கொடுங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் கையில் கொடுங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 4வது நாள் ஆண்டவரே, நீர் பேசுகிற வார்த்தைக்காக நன்றி. அநேக யுத்தங்கள் வந்தாலும், அநேக போராட்டங்கள் வந்தாலும், அநேக காரியங்கள் எதிர்ப்பாக வந்தாலும், கர்த்தர் கூட இருந்து எரேமியாவுக்கு நடத்தினது போல உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீராக. இம்மட்டும் தேவன் நடத்தி வருகிறீர். இனிமேலும் தேவன் நடத்த வேண்டும் என்று நாங்கள் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.